ஓம் ஆத்மதர்ஷன மர்ம விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. சக்ஷுஷா திருஷ்டுமாத்மானம் நைவ சக்னோதி சாதகः சர்வதா ரூபஹீனத்வாத் இதி வேதாந்த பாஸ்கரः. ந கோபி மனுஷ்யः ஆத்மானம் நேத்ராभ्यां द्रष्टुं शक्नोति यतः रूपरहितः अयम् आत्मा. अस्मिन् दिनाङ्कः फर्वरी मासे नवमदिनः. अद्य दिनस्य विषयः नेत्राभ्यां द्रष्टुम् ஆத்மா அசக்கியா. இன்றைய தலைப்பு கண்களால் ஆத்மா காணப்பட முடியாது. இதற்கான ஸ்ருதி வாக்கியம் காட்டகோபனிஷத், அதாவது கட்டோபனிஷத்தினுடைய 2:3-9 மந்திரம். ந சந்திருஷோ திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டினைனம். நாஸ்ய ஆத்மனः ரூபம் சந்தர்ஷன யோக்யம் அதः ஏவ ந கஷ்டிதபி இமம் ஆத்மானம் நேத்ராभ्याம் பஷ்யேத. ஒரு பொழுதும் கண்களுக்கு ஆத்மா புலப்படாது. ஏன் என்றால் அது ரூபமற்றது. அக்னிஹி ஆதித்யः இந்திரः சோமः ராமः கிருஷ்ணः சரஸ்வதி லக்ஷ்மீः காயத்ரி இத்யாத்யாः தேவதாः உபாசந்தே உபாசகாः பஷ்யந்தி ச. அக்னி, ஆதித்யன், இந்திரன், ராமர், கிருஷ்ணர், சரஸ்வதி, லக்ஷ்மி இவர்களெல்லாம் உபாசிக்கும் அந்த தேவதைகளை அவர்கள் கண்ணால் பார்த்துவிட முடியும். தாபிஹி தேவதாபிஹி சக தே சம்பாஷந்தே ச. ந ஏதத் சர்வதா அசாத்தியம் யதः ஏதேஷாம் தேவானாம் பின்னாः நாமரூபகுணகர்ம சக்கியதையா பவந்தி. இவர்களுடன் உரையாடலாம். இவையெல்லாம் அசாத்தியம் அல்ல, செய்ய முடியும். ஏனென்றால் இந்த எல்லா உபாசனைக்குரிய தேவர்கள் எல்லாம் உபாசனை செய்பவனிலிருந்து வேறாக இருந்தபடி நாம கர்ம குணங்கள் உடையவராக இருப்பதனால் அவர்களை பார்த்துவிடலாம், பேசியும் விட முடியும் உபாசனையினுடைய பலத்தினால். பரபிரம்மத்தோ நைவம் நாமரூபாதீதம் கலு பரபிரம்ம ந நேத்ரகோச்சரம் ந ச ஸ்ருதி விஷயம் ந த ஸ்ரோத்ர விஷயம் பிரம்ம. பரமாத்மா ஹி இந்திரியாணாம் அவிஷ்யः நேத்ரஸ்ய நேத்ரபூதம் ஆத்மானம் நேத்ரைஹி திரஷ்டும் சக்கியதே கிம் நைவ. பரபிரம்மம் இப்படி கிடையாது. உபாசனை பிரம்மம் போல் பரபிரம்மம் அவ்வாறு கிடையாது. நாமத்துக்கும் ரூபத்துக்கும் கடந்து அதீதமாக இருக்கக்கூடியதல்லவா பரபிரம்மம். அப்பொழுது அது எப்படி கண்களுக்கு புலப்படும், காதுகளால் கேட்க முடியும்? பரமாத்மாவே இந்திரியங்களாக இருந்து கண்களாகவும் காதுகளாகவும் பரபிரம்மே செயல்படும்போது அந்த பரபிரம்மத்தையே அந்த நேத்திரமும் காதும் எவ்வாறு பார்க்க முடியும், எவ்வாறு கேட்க முடியும்? முடியாதல்லவா. அகம் பிரம்ம திருஷ்டவானஸ்மி துப்யமபி தர்ஷயாமி இதி யஹா கஷ்டித் வததி சேத் நைதத் சாதுவச்சஹ. நான் பரபிரம்மத்தை பார்த்தேன், நீயும் பார்க்க வேண்டும் என்று யாராவது கூறினால் அது சரி கிடையாது. அவ்வாறு அந்த வச்சனம் பொய்யான வச்சனம். யத்ருஷ்டம் ந தத் பிரம்ம யத் தர்ஷயதே தச்சன பிரம்ம. சர்வ சாட்சிபூதம் சின்மாத்திர ஸ்வரூபமேவ பிரம்ம ததேவ அகம் இதி ஜானியாத். ஏததேவ ஹி வேதாந்தேஷு ஆத்மா ஞாதவ்யः ஆத்மா திரஷ்டவ்யः இதி உபதிஷ்யதே. பார்க்கப்பட்டால் அது கண்டிப்பாக பிரம்மன் கிடையாது, காட்டப்பட்டால் அது கண்டிப்பாக பிரம்மன் கிடையாது. அனைத்துக்கும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, சைத்தன்யமயமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அது நான் என்று அறிவது. இதுதான் வேதாந்தத்தில் ஆத்மாவை அறிவது, ஆத்மாவை பார்ப்பது என்று சொல்லுகிறது. நானாக அறிவதே
பார்ப்பது என்ற சொல்லினுடைய பொருள். இதுதான் வேதாந்தத்தினுடைய உபதேசம். இந்த மர்மத்தை நாம் அறிந்து கொண்டு பரபிரம்மத்தை நமக்கு ஒரு பொருளாக காண வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து அது நானாக இருக்கிறேன் என்று மனதில் கொள்ள வேண்டும். ஓம் ஆத்ம தரிசன மர்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.